இப்போ இருக்கிற கள அரசியல் நிலவரம் பார்த்தீங்கன்னா நிலவரம் பார்த்தீங்கன்னா, இப்போது திரும்பவும் 1950, 70களில் நம்ம பின்னோக்கி போக போகிறோம். ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பச்சை நட்சத்திரம் வந்து அரசியலில் வராரு. திரும்ப அவருடைய உச்சத்தை உதறிவிட்டு இந்த அரசியலுக்கு வர்றதா அவங்க கட்சிக்காரங்க ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அவரே ஒரு சில மேடைகளில் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறாரு. ஸோ திரும்பவும் இந்த தமிழ்நாடு ஒரு நடிகர் பின்னாடி தான் போக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்து முதல் மாநாடே வந்து விழுப்புரத்தில் தான் போட்டார். இந்த விழுப்புரத்தில் பெருவாரியான மக்கள் வந்து கூடியிருந்தாங்க. பெரும்பாலும் வந்து ரசிகர்கள் தான் கட்சிக்காரர்களாக ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு கொள்கை வரைபாடும் அவங்ககிட்ட இல்லை. ஆஃப்டர் தட் மீட்டிங் அப்புறம் தான் அவங்களுடைய கொள்கை என்ன ஏதுன்னு சொல்லிட்டு விளக்கியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவ்வளோ ரசிகப்பட்டாலும் வந்து கட்சிக்காரர்களாக இணைஞ்சு வந்து மிகப்பெரிய ஒரு மாநாடாக இருந்துச்சு தமிழக வெற்றி கழகம் அதனுடைய மாநாடு. அரசியல் என்பது யார் வேண்டுமானாலும் வரலாம். அது நடிகராகவும் இருக்கட்டும், எந்த துறை சார்ந்தவராகவும் இருக்கட்டும். ஆனால் 1950களிலிருந்தே இப்போ வரைக்கும் பெரும்பாலும் இந்த தமிழ் மக்களை ஆண்ட முதலமைச்சர்கள் யாவரும் அதிகம் பேர் வந்து திரைத்துறை சம்மந்தப்பட்டவர்களாக தான் இருக்காங்க. ஏன் ஒரு சாதாரண குடிமகன் முதலமைச்சராக முடியாதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது.